காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளினூடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். நேருக்கு நேர் மோதிய 2 வாகனங்கள், 3 வயது சிறுமி உயிரிழப்பு. கண்டி மாவட்டத்தில் அனர்த்த பாதிப்புகள், 241 பேர் உயிரிழப்பு. பல சிறுவர்கள் பெற்றோரை இழந்த சோகம். 182 பயணிகளுடன் கட்டுநாயக்கவில் தரையிறங்கிய கசகஸ்தான் விமானம். இனி விரிவான செய்திகள். கண்டி மாவட்டத்தில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களினால் 32 சிறுவர்கள் தங்களது தந்தையையும் 7 சிறுவர்கள் தங்களது தாயையும் இழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் மாவட்ட உதவி பணிப்பாளர் இந்திக ரணவீர தெரிவித்துள்ளார். குறிப்பாக 3 சிறுவர்கள் தங்களது தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரையும் இழந்து அனாதரவாகியுள்ளதாக அவர் மிகவும் கவலையுடன் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டி மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டத்திலேயே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டன. இந்த அனர்த்தங்கள் காரணமாக 323 கர்ப்பிணி தாய்மார்களும் 5 வயதுக்குட்பட்ட 1791 குழந்தைகளும் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளனர். டிட்வா சூறாவளி ஏற்படுத்திய அழிவுகளினால் கண்டி மாவட்டத்தில் இதுவரையில் 241 பேர் உயிரிழந்துள்ளதோடு 68 பேர் காணாமல் போயுள்ளனர். மேலும் 114 பேர் காயமடைந்துள்ளதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அனர்த்தத்தின் தாக்கத்தினால் கண்டி மாவட்டத்தில் 1959 வீடுகள் முழுமையாகவும் 16,565 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. ஒட்டுமொத்தமாக 55,804 குடும்பங்களைச் சேர்ந்த 1,80,335 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 23,244 குடும்பங்கள் தங்களது உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதுடன் 2,089 குடும்பங்கள் மாவட்டத்தில் உள்ள 95 பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கத்தினால் வீடுகளை சுத்தம் செய்வதற்காக வழங்கப்படுகின்ற 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கண்டி மேலதிக மாவட்ட செயலாளர் நிலுகா புலத்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் மாவட்ட செயலகத்தினூடாக உலர் உணவுப் பொருட்களை விநியோகிக்க தேவையான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்துகம அளுத்கம வீதியில் நேற்று ஏற்பட்ட விபத்தில் ஒன்றில் 3 வயது சிறுமி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கணுவா சந்திக்கு அருகில் அளுத்கமவிலிருந்து மதுகம நோக்கி சென்ற ஊந்துருளி எதிர் திசையில் வந்த வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்தது. மோதலில் ஊந்துருளியின் ஓட்டுநர், பின்னால் இருந்த பெண் மற்றும் 3 வயது சிறுமி ஆகியோர் காயமடைந்து தர்கா நகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் பின்னர் குழந்தை இறந்ததாகவும் மருத்துவமனை தரப்பினர் அறிவித்துள்ளனர். விபத்து தொடர்பாக வாகன ஓட்டுநர் வெளிப்பெண்ண காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். குளிர்கால சுற்றுலா பருவத்தை முன்னிட்டு கசகஸ்தான் நாட்டின் ஏர் அஸ்தானா விமான சேவைக்கு சொந்தமான முதலாவது விமானம் நேற்று பிற்பகல் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. இந்த முதலாவது விமானத்தில் 182 சுற்றுலா பயணிகள் மற்றும் 8 பணியாளர்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை இந்த விசேட விமான சேவைகள் தொடரவுள்ளன. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் கசகஸ்தானில் இருந்து இலங்கைக்கு நேரடி விமான பயணங்கள் மேற்கொள்ளவுள்ளன. இலங்கையின் சுற்றுலா துறையை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நேரடி விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குளிர்காலத்தை முன்னிட்டு அதிகளவான ஐரோப்பிய மற்றும் மத்திய ஆசிய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வெளிநாட்டு செய்திகள். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் 19 புதிய குடியேற்றங்களை அனுமதித்த இஸ்ரேலின் முடிவை பிரித்தானியா, கனடா, டென்மார்க் மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட 14 நாடுகள் கடுமையாக கண்டித்துள்ளன. இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டத்திற்கு முரணானது எனவும் காசாவில் நிலவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் பிராந்தியத்தின் நீண்டகால அமைதி மற்றும் பாதுகாப்பையும் ஆபத்தில் ஆழ்த்துவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் குறித்த நாடுகள் இணைந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன. குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, மேற்கு கரையில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை 19 புதிய குடியேற்றங்களை அனுமதித்ததை நாங்கள் கண்டிக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளது. அத்தோடு எந்தவிதமான இணைப்பையும் மற்றும் குடியேற்ற விரிவாக்கத்தையும் தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் இந்த முடிவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளன. இரு நாடுகள் தீர்வு அடிப்படையில் முழுமையான, நியாயமான மற்றும் நிலையான அமைதிக்கான தங்களின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தின.
இதற்கு பதிலளித்த இஸ்ரேல் இந்த விமர்சனங்களை பாகுபாடு என சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் தெரிவித்த வெளிநாட்டுத்துறை அமைச்சர், யூதர்கள் இஸ்ரேல் நிலத்தில் வாழும் உரிமையை வெளிநாட்டு அரசுகள் கட்டுப்படுத்த முடியாது. இப்படிப்பட்ட அழைப்புகள் நெறியியல் ரீதியாக தவறானதும் யூதர்களுக்கு எதிரான பாகுபாடுமாகும் என தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.